இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் இருக்குது. அதை போக போக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஃப்ரீ சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அதில் சன்கிளாஸ் போட்டிருக்கவங்க எல்லாருமே ஹீரோ மாதிரி இருப்பாங்க, ஹீரோ மாதிரி நடந்துப்பாங்க. ஆனால் அந்த சன்கிளாஸ் போடாதவங்களாம் நார்மலான ஆளுங்க. இப்போ இந்த சன்கிளாஸ் போட்டவங்களாம் திடீர்னு வானத்திலிருந்து குதித்து சண்டை போட்டுக்குவாங்க. அவங்க வந்துகிட்டு இருக்கிற கார்லாம் பறக்கும், அங்கங்கே பில்டிங்லாம் வெடித்து செதறும். ஆனால் இந்த நார்மலான மக்கள்லாம் அதை கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதில் கை அப்படின்னு சொல்லப்படுற நம்ம ஹீரோ வந்து ஒரு நார்மலான ஆள். அதாவது சன்கிளாஸ் போட்டிருக்க மாட்டான். அவன் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். டெய்லியும் ஒரே ட்ரெஸ்ஸை தான் போடுவான், ஒரே காஃபியை தான் குடிப்பான். அவனுக்கு பட்டின்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் அந்த பேங்க்ல செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ லைஃப்ல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, அவனுக்குன்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான். ரோட்ல கப்பலா போறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் பார்த்து நம்மால் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மால்டோவா கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாங்க. இப்போ கட் பண்ண அவங்க ஒருத்தனை மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட ஏதோ சீக்ரெட் லெவல் கிளிப்பை பத்தி கேட்கறான். அவன் கொடுக்க மாட்டேன்றான். உடனே அவனை கன் பாயிண்ட்ல வச்சு அதை வாங்கிக்கிட்டு அவனை சுட்டுட்டு போயிடுறா. அதே நேரம் அந்த வழியில வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறான். பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சிருது. அதுவும் இல்லாமல் அவ ஒரு பாட்டை பாடிக்கிட்டே போவா. அந்த பாட்டு அவனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட போய் சொல்றான். ஆனா அவளுக்கு இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. ஏன்னா கூலிங் கிளாஸ் போடாதவங்களாம் அவகிட்ட பேசவே மாட்டாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட போய், டேய் அவ சன்கிளாஸ் போட்டிருக்காடா, அவளும் அவங்க கிட்ட பேச மாட்டான்னு சொல்றான். ஆனா ஹீரோ அதை கேட்காம அவளை ஃபாலோ பண்ணி போறான். அப்ப பின்னாடி ஒரு ட்ரெயின் வருது. அதை பார்க்காம போறப்ப அந்த ட்ரெயின்ல அடிபட்டுறான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப கட் பண்ணோம்னா ரியல் லைஃபை காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கஃபேல மில்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து கேமை க்ளோஸ் பண்றா. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃப்ரீ சிட்டி அப்படிங்கிற ஒரு வீடியோ கேம் தான். ஏன்னா வித்தியாசமா இருக்கா? ஆமாங்க, எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா தான் இருந்தது. அதாவது கூலிங் கிளாஸ் போட்டிருக்கவங்க எல்லாருமே அதில் வர பிளேயர்ஸ், போடாதவங்க எல்லாம் அந்த கேமுக்குள்ள வர சாதாரண மக்கள். இந்த மில்லி தான் அந்த கேம்ல வர ஹீரோயினா வருவா. அவ எதுக்காக அந்த கேமை விளையாடுறானா, அந்த கேம் உருவாக்குன சூனாமி அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவளோட கான்செப்ட் திருடி அந்த கேம் உருவாக்கி இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு தான் அந்த கேமை விளையாடிட்டு இருப்பா. அதாவது ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி அந்த கேமை விளையாண்டுட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணி கேமுக்குள்ள காட்டினா நம்ம ஹீரோ எப்பவும் போல ஒரு நாள் ஆரம்பிக்கிறான். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரே காஃபியை குடிச்சாவன் இன்னைக்கு காஃபியை மாத்தி கேட்கறான். அப்ப அந்த காஃபி ஷாப்ல எல்லாரும் அவனை வித்தியாசமா பாக்குறாங்க. அங்க இருக்கிற செக்யூரிட்டி கன் எடுத்து அவனை சுற்றுவன்னு மிரட்ட, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எப்பவுமே வாங்குற காஃபியை வாங்கிட்டு போறான். அன்னைக்கு அவங்க ஒர்க் பண்ற பேங்க்ல ஒரு ராபர் வர்றான். எல்லாரும் டக்குன்னு கீழே குனிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே நேரம் வெளியில ஹீரோயின் போறத ஹீரோ பாத்துறான். உடனே அந்த ராபர் கிட்ட போய் அவனோட கூலிங் கிளாஸ் நம்ம ஹீரோ கேட்கறான். அப்பதானே அவனால ஹீரோயின் கிட்ட பேச முடியும். இப்ப ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு தான் பிளேயரா இருப்பா. அவன் நம்ம ஹீரோட பிஹேவியரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறா. ஆனா இங்க அந்த திருடனுக்கு நம்ம ஹீரோவுக்கு சண்டை வருது. ஒரு கட்டத்துல அவன் அடிச்சு போட்டு அவன் கண்ணை எடுத்துட்டு அவனையே கொண்டுட்டு நம்ம ஹீரோ அவனோட கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுக்கிட்டு வெளியில போறான். அந்த கிளாஸ் போட்டா நம்ம ஹீரோவுக்கு வீடியோ கேம்ல காயின்ஸ் பெனிஃபிட்லாம் தெரியும்ல, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் தெரியுது.